ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றுமான சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரு விருப்பத்தை ஆண்டவர் இங்கு மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது, தேவன் நம்மை பார்க்கிற கண்ணோட்டம். போன மாதம் முழுவதும் நாம் தேவனை பார்க்கிற கண்ணோட்டத்தை குறித்து நான் சொன்னேன். இந்த மாதம் சொல்கிறேன், தேவன் நம்மை பார்க்கிற கண்ணோட்டம் எப்படி இருக்குதுன்னா, பிரியமானவனே. எப்படி பார்க்குறார்? பிரியமானவனேன்னு பார்க்குறார். தேவனுடைய கண்ணோட்டம் சரியா, உங்கள் கண்ணோட்டம் சரியா? தேவனுடைய கண்ணோட்டம் தான் சரி. ஆண்டவருடைய கண்ணோட்டம் ஒரு நாள் பொய்யாகவே இருக்கவே இருக்காது. ஆண்டவர் உங்களை பிரியமானவன் சொன்னால் அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும், மற்றவங்க அதை குறித்து தப்பாக சொன்னாலும், தேவன் சொன்னது தான் உண்மை. ஆகையால் தேவனுடைய கண்ணோட்டத்தை முதல்ல புரிஞ்சுருக்க. தேவன் என்னை எப்பொழுதும் பிரியமானவனாய் பார்க்கிறான். காக்காவுக்கு கூட தன்னுடைய குழந்தை எப்படி இருக்கும்? தனக்கு அழகாக இருக்கும். ஸோ நமக்கு அது அருவருப்பாக இருக்கும். உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் ஆஃப்ரிக்கா, சோமாலியா எல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பிள்ளைகளுடைய கலர் கருப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சைனாவில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சப்ப மூக்கு. நமக்கு அதெல்லாம் நல்லாவே இல்லை. ஆனால் நாம் அழகாக பார்க்குற ஸ்காட்லாண்டு, சுவிட்சர்லாண்டெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஜைஜாண்டிக்காக இருப்பாங்க. ஏசுக்கு சுமார் இருக்கிற ஆட்கள் இருக்கிறான். ஸோ நம்முடைய கண்ணோட்டம் அது பிரியமில்லை, இது பிரியமாக இருக்குது. ஆனால் அவங்க ஊரில் போய் அவங்க பிள்ளைகள்கிட்ட அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதுதான். எத்தியோப்பியா வேர்ல்டுலே அழகான பெண்கள் எத்தியோப்பியன்ஸ் கருப்பு. ஆனால் உலக அழகியெல்லாம் அங்கேருந்து வந்துக்கிறாங்க. ஸோ தேவனுடைய பார்வையில் உங்களை ஆண்டவர் பிரியமானவனாய் பார்க்கிறார். ஆமென். உன் ஆத்துமா வாழ்வது போல, அந்த இன்னொரு மொழிபெயர்ப்பு சமகால பைபிளில் போட்டிருக்குது. கரெக்டாக வாசிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஆம்பிளிஃபைடு வெர்ஷன். ஒரிஜினல் ஹீப்ரூலே இருக்குது. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ உடல் நலத்திலும் மற்ற எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கும்படி நான் உனக்காக மன்றாடுகிறேன். ஹெல்த்து, வெல்த்து. உன் ஆத்துமா வாழ்வது போல, நான் இப்படி எழுதிக்கிறேன், சரீர சுகத்திலும் பொருளாதார செழிப்பிலும் நிறைந்திருப்பீர்களாக. அல்லேலூயா. ஆத்துமா வாழ்வது போல சரீர சுகத்திலும் பொருளாதார செழிப்பிலும் நீ சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன் சொல்கிறார். இதுதான். அப்போ இங்கே ஹெல்த்தும் வந்துடுது, வெல்த்தும் வந்துடுது. பொதுவாக நம்ம இந்த ரெண்டுக்கும் தான் நம்ம வாழ்க்கையிலே உழைக்கிறோம். நம்முடைய இதெல்லாமே பிரயாசம் இல்லாமல். ஆனால் இந்த ரெண்டையும் ஆண்டு சொல்கிறாரு, உன் ஆத்துமாவுடைய செழிப்பு உடைய அடிப்படையில் தான் இவை இரண்டும் இருக்கிறது. தொடர்ச்சியான ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், தொடர்ச்சியான ஹெல்த் இஷ்யூ, தொடர்ந்து பொருளாதார பிரச்சனையும் தொடர்ந்து சரீர பிரச்சனையும் இருந்து கொண்டே இருந்தால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டு சொல்கிறாரு, நீ சோல் செக்கப் பண்ணணும். என்ன செக்கப் பண்ணணும்? ஆத்துமாவை செக்கப் பண்ணணும். தொடர்ந்து பாடியில் ஏதாவது நம்ம பிரச்சனையாக இருந்தால் உடனே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஹெல்த்து செக்கப் பண்ணுங்க அப்படிமா. ஆனால் இங்கே என்ன சொல்லணும்னா, பொருளாதாரமும் சரீர சுகமும் குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா பைபிள் சொல்லுது, உன் ஆத்துமாவை என்ன வச்சு, டெலஸ்கோப் வச்சு செக் பண்ணு அப்படி சொல்கிறார். ஏன்னா இந்த ஆத்துமாவுடைய உணர்ச்சி, எண்ணம், சித்தம், இதனுடைய மகிழ்ச்சிக்கும் சரீர சுகத்திற்கும் பொருளாதாரத்துக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. முதல்ல ஆத்துமானா என்ன நமக்கு புரியணும். ஆத்துமானா எண்ணம், சித்தம், உணர்ச்சிகள். சொல்லுங்கள், எண்ணம், சித்தம், உணர்ச்சிகள். இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஆத்துமா. மனம், சித்தம், உணர்ச்சி. இந்த மூன்றும் எப்படி செழிப்பாக உன் ஆத்துமா வாழ்வது போல இந்த ஆத்துமாவை வாழ வைக்கிறது. இந்த மூன்றையும் வாழ வைக்கிறது எது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையும் ஆவியானவரும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவை வாழ வைக்கிறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற 2 உபகரணங்கள் வார்த்தையும் ஆவியும். ஸ்பிரிட், வேர்டு.
இந்த வார்த்தையினாலும் ஆவியினாலும் உங்கள் ஆத்துமாவை நீங்கள் எப்பொழுதும் செழிக்க வைத்து கொண்டு இருக்கணும். வார்த்தையினால் எப்படி? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல வாயிலிருந்து பிறக்கும். அப்போ சரீரம் வந்து அப்பத்தினால பிழைக்குது. ஆத்துமாவை பிழைக்க வைக்கிறது, வாழ வைக்கிறது எது? வார்த்தை. அப்போ வார்த்தையினால் உங்கள் ஆத்துமாவை செழிக்க வைக்கணும். நல்லா சாப்பிட்றவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்ல குண்டாக இருப்பாங்க. சிலர்லாம் ரொம்ப வெயிட்டாக இருப்பான், பார்த்தா நம்ம சொல்லுவோம் சாப்பாடு ஓவர், கொளுத்த சாப்பாடு. உச்சிதமான சாப்பாடை சாப்பிட்றவங்களுடைய சரீரத்தை பார்த்தோன்னே சொல்லிட முடியும். அதே போல் உச்சிதமான கர்த்தருடைய வார்த்தையை எடுக்கிறவங்க வாழ்க்கையை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. இவங்க எப்படி இருக்கிறாங்க? சோலில் செழிப்பாக இருக்கிறாங்க, சோலில் நல்ல சுகமாக இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ஆத்துமா ஆரோக்கியமாக இருப்பதற்கு தேவனுடைய வார்த்தை மெடிடேட் பண்ணணும். தியானிக்க 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 உங்கள் ஆத்தும நோய்கள் எல்லாத்தையும் குணமாக்கக்கூடிய வல்லமை வார்த்தைக்கு உண்டு. அடுத்தது ஆவியானவர். ஆவியானவர் வந்து தேற்றரவளன். அவருக்கு பேர் என்னது? தேற்றரவளன். ஆவியில் நிறைந்து ஆவியானுடைய உறவில் நாம் வளர வளர இந்த வார்த்தையும் ஆவியும் ஆத்துமாவை சுகப்படுத்தி பலப்படுத்தி செழிப்பாக்கும். குழந்தைக்கு ஆகாரமும் தண்ணீரும் கொடுத்து, பாலும் சாப்பாடும் கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க வளர வளர அதுக்கேற்ற உணவுகள் கொடுக்க கொடுக்க அவங்க வந்து புஷ்டி ஆகிறது போல், கொழுமையும் புஷ்டியும் ஆகிறது போல் ஆத்துமாவை வாழ வைக்கிறது வார்த்தையும் ஆவி. ஸோ இந்த காலவேளை இந்த முதல் நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. தேவனுடைய வார்த்தைக்கும் ஆவியானவருக்கும் நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். நேரத்தை ஒதுக்கணும். வேர்ட் ஆஃப் காட், மெடிடேஷன். இதை பற்றி நான் நிறையவே பேசியிருக்கிறேன். சங்கீதம் 1 நமக்கு தெரியும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் தன் காலத்தில் கண்டு இலையுதிராதிருக்கிற செழிப்பாக இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ வசன தியானத்துக்கும் வாழ்க்கை செழிப்புக்கும் என்ன இருக்குது? தொடர்பு இருக்குது. இந்த வசனம் ஆத்மாவை செழிக்க வைக்குது. இந்த ஆத்மா செழிக்கும் போது வாழ்க்கை செழிக்குது. சரீர சுகத்திலும் பொருளாதாரத்திலும் செழிப்பு வருது. கிறிஸ்தவர்கள் நல்ல கவனிங்க. நான் இன்றைக்கி 2 கிறிஸ்தவங்களை பற்றி பேச போகிறேன். சபைக்குள்ளே 2 கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு நீங்களே உங்களுக்கு மார்க் போட்டுடுங்க. அப்போது இங்கே வசனத்தினாலே தன்னை நம்ம நினைக்கிறோம், வசனத்தை படித்து பெருசாக வாழ்க்கை செழிப்பாயிருமா, நம்ம உழைச்சா தானே, நமக்கு வேலைக்கு போனால் தானே நினைக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு குருட்டாட்டம் இருக்குது. அங்கே ஒரு இருட்டடிப்பு பிசாசு பண்ணுறான். ஏய், இதெல்லாம் உட்காந்து படித்து உனக்கு வேலைக்கு, அதெல்லாம் பாஸ்டர் வேலை, அதெல்லாம் ஊழித்துக்குற வேலையை பாரு, போய் என்ன செய், பொழப்பப்பார். நான் பொழப்பை பார்க்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல வரல. நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள். எப்படி காலையில் வேலைக்கு போனாலும் என்னென்ன ஊர்களுக்கு போனாலும் 3 வேளை என்ன செஞ்சிடறோம்? இறங்கி கரெக்டாக போய் ஹோட்டலில் தேடி இல்லை வீட்டுக்கு ஓடியாந்து என்ன செஞ்சிடறோம்? வாய்க்குள்ளே போட்டுருவோம்ல. சரீரத்திற்கான அந்த இதை வந்து டெய்லி அதை கேர் பண்ணிகிட்டே இருக்கிறோம்ல. நான் உழைக்கிறேன்னு சொல்லி சாப்பிடாம யாராவது இருக்கிறோமா? அதே போல் இதையும் அத்தியாவசியமான வாழ்க்கையின் அத்தியாவசியமான ஒன்றாக நாம் கொண்டு வந்துடணும். பைபிள் படிக்காமல் செல்ஃபோனை ஓப்பன் பண்ண மாட்டேன், நியூஸ் பேப்பரை படிக்க மாட்டேன், டிவியில் நியூஸ் பார்க்க மாட்டேங்கிறது இருக்கணும். சரி, அது இல்லாட்டாலும் கூட பரவாயில்ல. எழுந்த பிறகு அதுக்கு பிறகாது காலையில் ஒரு நேரம் வைத்து வேதத்தை திறந்து புரியுதோ புரியலோ படிக்க ஆத்துமா உங்களுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, வசனத்தை வாசிக்கும் பொழுது பெருசாக உடனே எந்த இம்மீடியட் என்ன தெரியாது, ரிசல்ட் தெரியவே தெரியாது. எக்ஸசைஸ் ஆரம்பிக்கும் பொழுதும் உடனே மறுநாளே மசில்ஸ் எல்லாம் என்ன செய்யாது, வராது. தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நினச்சுவாங்க, நீங்கள் ஒர்க் அவுட், நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களான்னு பார்க்குறவங்க கேட்டுருவாங்க. ஏன்னா பாடி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ உங்களுடைய வளர்ச்சி வந்து நிறைய பேர் நமக்கு எல்லாம் பிரச்சனை, டெம்டேஷன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணால் நாளைக்கு என்ன வந்துடணும், 6 பேக்ஸ் வந்துடணும். 6 பேக்ஸ் எல்லாம் வராது. ஸோ தினந்தோறும் சரியான ஒரு பழக்க வழக்கங்களை இதெல்லாம் இல்லாமல் நான் இருக்க முடியாது. எப்படி பல் விளக்காமல் காப்பி குடிக்காமல், இப்போ நான்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா, டீ வந்து காலை எழும்பின உடனே
காலையில் டீ மிஸ் பண்ணியாச்சுன்னா எனக்கு என்ன வந்துடுது, இப்போ தலைவலி வருது. யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது குடிகார மாதிரி நம்ம வாழ்க்கை ஆகிப்போச்சு. 2 டீ தான் குடிக்கிறேன், ஆனால் அந்த ஒரு டீயை அப்படி என் பாடியை வந்து செட் பண்ணி வச்சுக்கிறது. அது வந்து மணி அடித்த மாதிரி வந்துடணும். பால் இல்லை, ஒரு நாள் டீ நான் தான் போடுறேன், பால் இல்லை, சரி பால் தான் இல்லையே, சும்மா நினச்சிவோம் கட்டங்காப்பி போட்டு குடிப்போம்னு சொல்லி கட்டங்காப்பி போட்டு குடிச்சிட்டு போனால் ஒரு மாதிரி விண்ணுன்னு வலி. எனக்கு தெரியல இது எதுக்கு வலிக்குது அப்படின்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது டீ போட்டு அடித்தப்பறம் செஞ்சது. அடாப்பாங்கல்ல, இந்த மாதிரி வார்த்தைக்கு அடிக்ட் ஆயிடணும். இந்த மாதிரி எதுக்கு அடிக்ட் ஆயிடணும்? வார்த்தை வாசிக்காட்டினா தலைவலிக்கணும். கையத்தட்டு வசனத்தை படிக்காட்டினா ஏதோ சரியில்லையே எங்கேயோ அப்படின்னு உடனே நீங்கள் அதுக்கு தேடுற ஒரு இடத்துக்கு வந்துடும். அப்படி வரும் பொழுது உங்கள் ஆத்துமா நிச்சயமாக பலமுள்ளதாக மாறும், கேரண்டி. நீதிமொழிகள் வசனம் இருக்குது, சோம்பேறியுடைய வயல் முள்ளுக்காடாக இருந்தது, ஜாக்கிரதையுடைய வயல் நல்ல வரத்தை கொடுக்கும். ஸோ பராமரிப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கை வீட்டை பராமரிக்கிறோம், சரீரத்தை பராமரிக்கிறோம், முகத்தை பராமரிக்கிறோம். ஆத்துமாவை பராமரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை குறித்து நம்ம அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். ஏதாவது பிரச்சனை எமர்ஜென்சி வரும்போது மட்டும் நேராக ஓடுறோம். அப்படி இல்லாதபடி தினந்தோறும் நான் வந்து பாஸ்டர் ஆனனால இந்த மாதிரி டெய்லி பைபிள் படிக்கிறேன் ஜோம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் பாஸ்டருக்கு முன்னாடி இருந்து என்னுடைய பழக்கம் இதுதான். அதிகாலை எழுப்பி ஜெபிக்கிறதும் வேதத்தை படிக்கிறதும் அது வந்து ஒரு அடிப்படையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு பழக்கமாக நம்ம வச்சிடும். அப்படி அதில் ஒழுங்காக இருந்தனால தான் கர்த்தர் இந்த பாஸ்டர் ஆக்குனார்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சில காரியங்களில் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறத பார்த்து தான் கர்த்தர் நம்ம கையில் சில பொறுப்புகளை கொடுப்பார். கையில் மற்றவங்க பார்க்குறாங்க பார்க்கலை, மற்றவங்க குறை சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. கர்த்தருக்கும் எனக்கும் உள்ளது என்னுடைய பர்சனல் டைம் வித் காட், ஆண்டவரோடு என்னுடைய தனிப்பட்ட நேரம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த ஆத்துமாவை சுகப்படுத்துவதும் செழிப்பாக்குவதும் வார்த்தையும் ஆவியும். சொல்லுங்கள், வார்த்தையும் ஆவியும். வார்த்தைக்கு நேரம் கொடுக்கணும். ஆவியானவர்னா நீங்கள் நினைக்காதீங்க வெறும் அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிரம்பிற ஜெபம் டைம் கிடைச்சா பண்ணுங்க. ஆவி வந்து இன்னும் சொல்லப்போனால் யோவான் 6ஆம் அதிகாரங்க, அதில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். 6:63 போடுங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும். சூப்பர், அவ்வளோதான். வேர்டு தான் ஸ்பிரிட்டு. அப்போ நீங்கள் வார்த்தையை படித்து ஆவியானவருடைய கண்ணோட்டத்தோடு படிக்க அதுதான் ஆவியாக இருக்குது. அது ஆவியாயும் ஜீவனமாக இருக்குது. வசனமே ஆவி, ஸ்பிரிட் இஸ் வேர்டு. தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவன் வார்த்தையாக இருக்கிறார். ஸோ வார்த்தையை படிக்கும் பொழுதே நீங்கள் ஆவியானவருடைய இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நல்ல ஆவிக்கு நிரம்புகிற ஒரு வாழ்க்கை இருந்தால் அதுக்கு ஒரு ஜெபத்தில் தேவனோட உறவாடுற இந்த ரெண்டே. சரி, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த சுகப்படுத்துகிற ஆத்துமா சுகமாக இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், செழித்திருக்கணும். ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருக்கும்படி நான் வேண்டுகிறேன். அப்போது ஆத்துமா சுகமாக இல்லாட்டினா வியாதிப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆத்துமா நோய் கொண்டிருக்குன்னா என்ன அறிகுறி தெரியுமா? சொல்கிறேன், கவனிங்க. ஆத்துமாவில் மன்னியாமை இருந்ததுன்னா, யாரையாவது மன்னிக்காமல் இருந்தோன்னா, கசப்பு இருந்ததுன்னா, பாயிண்ட்லாம் கொஞ்சம் கவனிங்க. கவலை இருந்ததுன்னா, பெருமை இருந்ததுன்னா, கோபம் இருந்ததுன்னா, இச்சை இருந்ததுன்னா, பயம் இருந்ததுன்னா, இது எல்லாம் ஆத்துமாவை மூச்சு திணற வைக்கும். நோய் கொண்ட ஆத்துமாவுடைய இருதயம் வந்து வாழலை. இருதயம் ரணகலமாக இருக்குது. இருதயம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது, காயப்பட்டிருக்குது. கசப்பு, வைராக்கியம், மன்னியாமை, பெருமை, கோபம், இச்சை, பயம், இந்த மாதிரி இருக்கிற ஆத்துமா வந்து ஒரு ஃப்ரீயாக இல்லை. இந்த ஆத்துமாவில் இருந்து சரீரத்திற்கு எந்த ஒரு நன்மையும் ஃப்ளோ ஆகாது.
நல்லா கவனிங்க. உங்கள் ஆவியில் நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்க, 100% ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, 100% செழிப்பு உங்கள் ஆவியில் இருக்குது, உங்கள் வாட்டர் டேங்கில் இருக்குது. ஆனால் உங்கள் பைப்பை திறந்தால் தண்ணி வரல. இடையில எங்கே பிளாக் இருக்குது? குழாயில் அடப்பு இருக்குது. இந்த குழா தான் ஆத்துமா, வாட்டர் டேங்க் தான் ஆவி. டேங்கில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, ஆனால் பைப்பை திறந்தால், டேப்பை திறந்தால் என்ன வரல? தண்ணி வரல. என்னென்னா இங்கே உள்ளே வந்து இந்த மன்னியாமை, கசப்பு, வைராக்கியம், கோபம், பெருமை, இச்சையெல்லாம் உள்ளே வந்து அடைச்சி பிளாக் பண்ணி கிடக்குது. அதனால் என்ன வரல? தண்ணி வரல. சுகத்தை தடுக்குது, செழிப்பை தடுக்குது, அடைச்சி வச்சிருக்குது. உங்களுக்கு தெரியுமா உங்கள் மன்னியாமை தான் உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருக்குன்னு? உங்களுடைய கசப்பு தான் உங்களுடைய சுகத்தை தடுத்து வைத்துக்கு தெரியுமா? உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்து வச்சுக்க தெரியுமா உங்களுக்கு? பெருமையும் கவலை. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரி, கவலைப்படுகிற ஆத்துமா ஆரோக்கியத்துக்கு எதிரி. பயம் எலும்பு உருக்கி, பெருமை எலும்பு உருக்கி, இச்சை. அப்போது இந்த ஆத்துமாவில் சுகம் பாய்ந்து வரணும் அப்படின்னா இதை எல்லாத்தையும் நாம் எடுத்து போடணும். எங்கள் வீட்டில் ஒரு சீசனில் பாத்ரூமில் தண்ணியே வரல, மேலே ஃபுல்லாக டேங்கு நிரம்பி இருக்குது, பைப்பை தண்ணி வரல. அப்புறம் ப்ளம்பரை கூட்டா, ப்ளம்பர் வந்து பைப்பே ஃபுல்லாக திறந்தாலும் வரல. அப்புறம் ஸ்ப்ரிங்கை போட்டு உள்ளே இது பண்ணார், அப்புறம் வரல. அப்புறம் எனக்கு கேள்வி, என்ன பிரச்சனையாக இருக்கும்? என்ன பண்ணார்னா, வெளிப்பக்கமாக போய் அந்த பைப் என்ன செஞ்சார், பட்டு 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 அடைச்சார். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ஒரு கட்டியான ஒன்று பட்டுன்னு வெளியே வந்து தண்ணி நிச்சயது. இவ்வளோ வேலை இருக்கா? இவ்வளோத்துக்கும் மேலே ஃபில்ட்ரு போட்டு அந்த தண்ணி தான் ஒயிட் தண்ணி ஆக்கி அதுக்கப்புறம் தான் வருது. அப்படி வர்ற தண்ணியை தங்கி தங்கி சின்ன சின்ன கழிவுகளெல்லாம் அப்படி உட்காந்து அடைப்பு. எனக்கு ரொம்ப அன்றைக்கி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படிலாம் இருக்குதா? இல்லைன்னா ஆசிடை போட்டு உள்ளே விடுறாங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அந்த கசப்பை நீங்கள் எடுத்து என்ன செஞ்சணும் சொல்லுங்கள்? ட்ராப் இட், கீழே போட்டுரு. வைராக்கியத்தை, பெருமையை, கவலையை, இச்சை எல்லாம் நீங்கள் கீழே விட்டு விட வேண்டும். இதய சுகம். அதுக்கப்புறம் தண்ணி பார்த்தா சும்மா அப்படி, அது பார்த்தா அது அடுத்த செவருக்கு அடிக்குது. ஏன்னா பைப்பை வேறு கழட்டிட்டோம். அப்புறம் மேலே போய் அடைச்சிட்டு திரும்ப பைப் மட்டும் தான் ப்ராப்பராக வந்துச்சு. அவ்வளோ ஃபோர்ஸாக வருது. இவ்வளோ ஃபோர்ஸாக வர வேண்டிய தண்ணி சுத்தமாக வரலன்னா உள்ள என்ன இருக்குது? பிளாக், அடைப்பு. ஆண்டு சொன்னார், உன் இருதயத்தில் ஆத்துமாவில் கவலையும் பயமும் மன்னியாமை இருக்குது. இதுக்கு இது என்ன பயமா இல்லை என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சொல்லுங்கள் பாஸ்டர். மத்தேயு 11:28 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறீர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு, அடுத்த வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தை கற்றுக்கொள்ள, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்துமாவை சுகப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. ஆத்துமாவை சுகப்படுத்துகிற ஒரே இடம் இயேசுவின் சமூகம். இயேசு தான் ஆத்தும சிகிச்சை நிபுணர். இயேசுக்கு பேர் ஆத்தும நேசர். கையை தட்டுங்க, ஹல்லேலூயா. ஆத்தும மனவாளன். ஆத்துமாவை சுகப்படுத்துகிறவர் இயேசு மட்டும்தான். இயேசுவுக்கு வெளியே நல்லா கவனிங்க, சைக்காட்ரிக்கெல்லாம் இருக்குது, பாசிட்டிவெல்லாம் பேசுவாங்க, பொழுதுபோக்கு இருக்குது. போய் ரிசார்ட்டில் போய் தங்கிட்டு வாங்க, ரொம்ப வீட்டில் ரொம்ப டென்ஷன் பிரச்சனையாகி போச்சு, ரொம்ப இருக்கலாம், போய் 2 நாள் 10-5 நாள் ஓய்வு எடுத்துகிட்டு வாங்க, போய் குயின்ஸ்லாண்ட் போயிட்டு வாங்க. இதெல்லாம் பொழுதுபோக்கு, இதெல்லாம் டெம்பரவரி. இதெல்லாம் என்னது? தற்காலிக ஒரு சுகத்தை கொடுக்குமே தவிர ஆத்மாவில் நிரந்தர சுகத்தை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். ஆத்மா சுகம்படும் பொழுது, இளைப்பாறுதல் ரெஸ்ட்டில் வந்துச்சுனாலே சரீரத்திற்கு சுகம் வந்துடும், பொருளாதாரத்தில் செழிப்பு வந்துடும். கையை தட்டி ஆமை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இருதயம் இளைப்பாறும் பொழுது சரீரம் இளைப்பாறும், சுகமாகும், செழிப்பாகும்.
கம்ப்ளீட் ரெஸ்ட். நான் இளைப்பாறுதல் தருவேன். நல்ல கவனிங்க, மிஷன் ஏஜி சர்ச் இளைப்பாறுதல் தராது. பாஸ்டர் காட்வின் தரமாட்டார். வேறு எந்த ஊசி கோபுரமாக இருக்கிற சபை தராது. இயேசுங்கிற நபர் தான் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். இயேசுங்கிற ஆண்டவர் தான், தேவன் தான் நமக்கு. அப்போ முதல்ல அவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே என்னிடத்தில் வாருங்கள். அப்படின்னா இருதயத்தில் பாரம், வருத்தம், கவலை, மன்னியாமை, கசப்பு இதெல்லாம் இருக்குதா, நீ அப்படியே வா, ஆண்டவர்கிட்ட வா, இயேசுகிட்ட வா. அவர்கிட்ட வந்து உன் இருதயத்தை திறந்து கொடு. அவர் தான் அங்கே கையை வைப்பார். அவர் வைக்கும் பொழுது சுகம் தானாக வரும். ஹல்லேலூயா. காயங்களை ஆற்றக்கூடியவர். அவருக்கு பெயர் இதய சுகமாக்குற தேவன். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை அவர் குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. இருதய காயங்களை அவர் குணமாக்குகிறார். இயேசு மட்டும்தான் ஆத்துமாவை சுகப்படுத்த முடியும். அவர்கிட்ட வந்து உங்கள் வெயிட் எல்லாம், உங்கள் பாரத்தை எல்லாம் அவர்கிட்ட இறக்கி வைங்க. சுமைகளை, இதில் விவிலியம் கத்தோலிக்க பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா, சுமை சுமந்து வருந்துவோரே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். சுமையை இறக்கி வைங்க. இயேசு உங்களுடைய சுமை தாங்கியாக இருக்கிறார். உங்களுடைய எல்லாத்தையும் சுமக்கிறதுக்கு அவர் சிலுவையில் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறாரு, உங்களை சுமந்திருக்கிறார். உங்களை சுமந்தவர் உங்கள் பாரத்தை சுமக்காமல் இருப்பாரா? தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் நான் உங்களை ஏந்துகிறேன், சுமப்பேன், தப்பு வைக்கிறேன், நான் நிறைய வயது வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் நான் சுமப்பேங்கிறாரு. உங்களை சுமக்கிறவர் உங்கள் பாரத்தை சுமக்க மாட்டாரா? முதல்ல நீங்கள் இயேசுவிடம் வர வேண்டும். நிறைய பேர் இயேசு இருந்துமே, இப்போ அதான் 2 கிறிஸ்டியன் பற்றி பேச போகிறேன், இயேசுக்கிட்ட வந்துமே நிறைய பேர் கவலையோடு இருக்கிறாங்க. இன்சைட் சர்ச் சபைக்குள்ளே 2 கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஒன்று மரியாள், இன்னொன்று மார்த்தாள். மரியாள் மாதிரி இயேசு இருக்கிற ஒரே வீட்டுக்குள்ளே 2 கிறிஸ்தவங்க இருந்தாங்க, 2 சகோதரி இருந்தாங்க. ஒருத்தர் லூக்கா 10ஆம் அதிகாரம் வச்சுங்க, மரியாள், இன்னொருத்தி மார்த்தாள். இந்த 2 பேரும் இயேசு இருந்தும் ஒருத்தி கவலையாக இருக்கிறா, இயேசு இருந்தும் ஒருத்தி இளைப்பாறுதலாக இருக்கிறா. அப்போது இயேசுக்கிட்ட வந்தும் நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தும் உங்கள் வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி, முன்னுரிமை, முதலிடம் இயேசுவின் பாதத்துக்கு நீங்கள் வராமல், இயேசு உங்கள் வீட்டில் இருந்தும் நீங்கள் பரபரப்பாக கவலையோடு, டென்ஷனோடு, பொறாமையோடு, கோபத்தோடு இருக்க முடியும். ஏன்னா இவன் வந்து ஒரு வார்த்தை கேட்குற பாருங்களேன், 38 படிங்க. லூக்கா 10:38 தானா? பின்பு அவர் பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஸ்திரீ இருந்தார். தன் வீட்டை ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட சகோதரியும் இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை, நல்ல கவனிங்க, இருதய சுகத்திற்கு அவள் கரெக்டான வேலை செய்கிறா. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்க கேட்க ஆத்துமா என்ன ஆகுது? சுகமாகுது, இளைப்பாருது. ஆனால் அவன் என்ன பண்ணுறா? அடுத்தவா மார்த்தாளோ, இயேசு அதே வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும் என்று அவளுக்கு சொல்லும் என்றார். அவர் சொல்கிறார், இயேசு மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு, இயேசு இருக்கிற வீட்டுக்குள்ளே ஒருத்தி எப்படி இருக்கிறா? கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கிறா. இயேசு இருக்கிறனால நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கீங்கிறது கேரண்டி கிடையாது. இயேசு இருந்தாலும் கவலையோடு இருக்கலாமா, இளைப்பாறுதலோடு இருக்கலாமாங்கிறது உங்கள் சாய்ஸ், உங்கள் தெரிந்தெடுப்பு. அதே வீட்டுக்குள்ளே ஒருத்தி பரபரப்பாக எரிச்சலும் புரிச்சலுமா இருக்கிற, பொறாமப்படுறா. ஆனால் இன்னொருத்தி அவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே வசனம் சுகமாக்குது இருதயத்தை, இளைப்பாறுதல் இருக்கிறான். ப்ரையாரிட்டி மேட்டர்ஸ். சொல்லுங்கள், ப்ரையாரிட்டினா என்ன? முன்னுரிமை, முக்கியத்துவம். தேவனுடைய சமூகத்துக்கும் வார்த்தைக்கும் முக்கியம். ஒரே வீட்டுக்குள்ளே நீங்கள் உங்கள் வீட்டில் பைபிள் இருக்கலாம், உங்கள் வீட்டில் பாட்டு ஓடலாம், உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கலாம். அதே வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு டென்ஷன் பாட்டிய முகம் செவந்து போயிருக்கலாம். ஆனால் அதே வீட்டுக்குள்ளே என்ன குறைவு இருந்தாலும், என்ன தேவை இருந்தாலும், வேலை கிடக்குதுங்க, வேலை இல்லையா? இல்லை மரியாள் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னாலா? அவ்வளோ சோம்பேறி சொல்கிறோமா? இல்லை, வேலை இருக்குது.
இயேசுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, அவங்கள உபசரிக்கணும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இயேசு மரியாள் ஏன் வேலை செய்யாமல் வந்து உட்கார்ந்துருக்கிறா அப்படின்னா, அவர் வந்திருக்கிற அவரோடு நேரம் செலவழிக்கத்தான் இயேசு வந்துக்கிறார். கிச்சனில் போய் செலவழிக்கிறதுக்காக இயேசு வரல. ஒன்று, இயேசுவை வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கணும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து உட்காரணும். இன்றைக்கி நிறைய வீட்டுக்குள்ளே நாங்களாம் விசிட்டிங் போகும்போது ஏன் வர்றதில்லைன்னா, நாங்கள் உள்ளே வந்த உடனே பெண்கள் எங்கே ஓடிறாங்க, கிச்சனுக்கு போய் டீ போடுறேன்னு சொல்லி. நாங்கள் எங்கே தேவோடு காத்துட்டு உட்காந்துருக்கணும். டீ போடுறேன் நான்லாம் போடுவேன், பளிச்சின்னு போட்டுருவேன். சில கேஸெல்லாம் போடும் பாரு. சரி, அதை பற்றி இப்போ காலையில் கடுப்பேற்ற நீ டீயும் போட வேண்டாம். அப்புறம் அவ்வளோ நேரம் கழித்து வந்து ஒரு டீ வரும், அதை வாயில் வச்சா இயேசுவே ரட்சியம். டீ குடிக்க வரல உங்கள் வீட்டுக்கு, சாப்பிட இயேசு சாப்பிட வரனாரு. சாப்பாடு நேரம் இருக்குது. இப்போ அவரோடு உறவிலிருந்து இளைப்பாறுதல் பெற்றுக்கணும். ப்ரையாரிட்டி. இன்னொன்று சொல்லட்டுமா, சமையலே அவள் பண்ணாமல் இருந்துட்டா, இவங்க 2 பேருமே இயேசு பாத்திரம் உட்காந்துட்டா, 5 அப்பத்தை 5000 ஆக்குனவர் கொடுக்க மாட்டார். சொடக்கூட என்ன செஞ்சுக்கோம், பொரிச்ச மீனை கொடுத்துக்கிறாருங்க அவர் சீஷர்களுக்கு. அவன் மீனை தான் பிடிக்க போயிருக்கான், பச்சை மீன் பிடிச்சிட்டு வந்துருக்கிறான், உயிருள்ள மீன். ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி எந்த விதமான மீன் பிடிக்கலை, எண்ணெய் சட்டில் பொரிக்கவும் இல்லை, பொரிச்ச மீனையே ரெடிமேடாக கொடுத்துட்டார் அவர். அப்படி கொடுத்தவருக்கு இவள் வேலை செஞ்சு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி தான் சாப்பாடு கொடுக்கணுமா? நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் செய்கிற ஊழியந்தான் இயேசுக்கு செய்கிற ஊழியந்தான். இயேசு உனக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறார். கையை தட்டுங்க, ஹல்லேலூயா. இயேசு மரியாளுக்கு ஊழியம் செய்ய வந்துக்கிறாரு. இயேசு தன்னுடைய வார்த்தையை ஊற்றி உங்களை வளப்படுத்த வந்துக்கிறார். நீங்கள் என்ன அதான் சொல்ல, அவர் ஊழியம் நீங்கள் எனக்கு செய்யணும் அவர் வரல. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறார். உங்களுக்கு ஊழியம் செய்ய அவர் வந்துக்கிறார். நீ என்ன அவருக்கு ஊழியம் செய்யுது? அவருடைய ஊழியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே திறந்த இருதயத்தோடு ஆத்மாவை அப்படியே இந்த ஆப்ரேஷன் டேபிளில் கிடக்கிற மாதிரி அப்படியே பப்பரப்பான்னு கிடங்க. அவர் உங்கள் இருதயத்தை மெண்டு அந்த காயத்தெல்லாம் குணமாக்கி உங்களை சுகப்படுத்த அவருக்கு அனுமதி கொடுங்க. அவர் உங்கள் இருதயத்தை சுகப்படுத்த விட்டு கொடுங்க. நீங்கள் போய் அவருக்கு என்னமோ ஜோடித்து சாப்பாடு போட்டு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு இம்ப்ரெஷன் பண்ணுறதுக்காக பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்ட்ராக்டட். இதுக்கு பேர் டிஸ்ட்ராக்ட். நல்லா நீங்கள் பிசாசு நீங்கள் தேவனோடு இருந்தும் கூட உங்களை திசை திருப்பதற்கு சோதனை இருக்குது. ஐயோ காலேஜ் ஜபத்துக்கு போகணுமே, ஐயோ இங்கே போகணுமே, அது போகணுமே, இது போகணுமே. இன்றைக்கி இந்த இந்த ஊழியத்தை சுற்றுற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்த்தாள் கதை தான். பரபரப்பாக இருப்பான். ஆனால் அவங்கள்ட்ட வேதத்தினுடைய ஒரு உட்கார்ந்து தியானிக்கிற பழக்கமே இருக்காது. அவங்க நினச்சிட்டாங்க இதுதான் கர்த்தருக்கு செய்யுங்க, நீ உட்கார், நான் உனக்கு ஊழியம் செய்கிறேன், நீ இருக்கிற இடத்துல பொரிச்ச மீனை உனக்கு நான் கொண்டு வரேங்கிறார். எலியாவுக்கு கொடுத்து யாரை கொடுக்கலையாங்க? எலியாவுக்கு ஆண்டவர் ராஜா வீட்டிலேருந்து என்ன கொடுத்தாரு? பொரிச்ச கறித்துண்டு கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவருக்கு லேசான காரியம். இயேசு இருந்த வீட்டிலே ஒருவர் இளைப்பாறுதலோடு இருக்கிறார், ஒருவர் கவலையோடு இருக்கிறார்கள். அதை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். கடைசி வார்த்தை, தேவையானது ஒன்றே. எல்லாம் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. என்ன ஒன்று? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, சூஸ் த பெஸ்ட். அவன் நல்ல சாய்ஸை சூஸ் பண்ணிட்டான், பெஸ்ட்டை சூஸ் பண்ணிட்டான். நல்லா கவனிங்க, கவலைப்படுகிறவர்கள் சாத்தனுடைய தாக்குதலுக்கு இரையாவார்கள். கவலைப்படுற ஆளை பிசாசு அட்டாக் பண்ணுவான். சிலருக்கெல்லாம் எப்பொழுதுமே கலவரம் தான், எது எடுத்தாலும் பரபரப்பு தான். கர்த்தர் செய்வார் நடத்துவாருங்கிற ஒரு இளைப்பாறுதல் இல்லை. நீங்கள் சாத்தானுடைய தாக்குதலுக்கு இரையாவீங்க. உங்கள் கவலையெல்லாம் பைபிள் போட்டுக்குது. உங்கள் கவலையெல்லாம் அப்புறமேல் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, எனக்கு இந்த பணம் வரணும், எனக்கு இந்த காரியம் நடக்கணும், இந்த வேலை நடக்கணும், இப்படிலாம் நீங்கள் கவலைப்படுறீங்க. அது உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் அன்றாட உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறீங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த நிஜத்தை நான் மறுதளிக்கலை. ஆனால் அதை அப்படியே கொண்டு ஆண்டவரே நான் அது உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே, என்னால் இதை கையாள முடியல, எனக்கு இந்த தேவை இருக்குது ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு செய்ய சொல்லி இருதயத்தோடு நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசி அவர்கிட்ட சொல்லி எனக்கு இதுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. நீங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பேங்கிறாரே, கைவிடுவேன்னு சொல்லலையே.
நீதிமானை தள்ளாட விடமாட்டார். நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழும்பி போங்க, அப்புறம் ஆண்டவர் உங்களுக்காக செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அநேக நேரங்களில் ஆண்டவரை விட நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க விரும்புகிறோம். நம்மளே ஆண்டவருக்கு உதவி செய்ய மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். இவன் கொடுக்குற சாப்பாடுக்காகவா அவர் வந்துக்கிறாரு? அவர் கொடுக்குற ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொள்ள நம்மை அழைக்கிறார். கவலைப்படுகிற ஆட்கள் சாத்தானுடைய தாக்குதலுக்கு இரையாவார்கள் சொன்னீங்களா? பார்த்தே அந்த வார்த்தை, தாக்குதல் என்ன வார்த்தைன்னா, கவலைப்படுற ஆளை வியாதியிலையும் ஃபினான்ஸ்லையும் அட்டாக் பண்ணிடுவான். உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஓப்பன் ஆகணுமா, ஹெல்த் ஓப்பன் ஆகணுமா, கவலைப்படுறத கொண்டு எங்கே கொண்டு வைங்க? ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு. நீங்கள் கவலையை தேவன்கிட்ட வைக்கும் பொழுதே சாத்தானுடைய தாக்குதலுக்கு தடை விதிக்கிறீங்க. இனிமேல் அவன் ஹெல்த்லையும் அவன் வெல்த்லையும் கை வைக்க முடியாது. சங்கீதம் 23 டைம் முடிஞ்சு போச்சே. 23 கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு தமிழில் அந்த நம்ம தமிழ் அப்படி இருக்குது, எனக்கு தேவை ஒன்றும் இல்லை, எனக்கு குறைவு என்று ஒன்றுமே இல்லை. குறையே இல்லைங்கிறான். அவர் என்ன எங்கே நடத்துகிறாரு? புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ரெஸ்ட்டு. ஆண்டவர் உங்கள் மேய்ப்பராக இருந்தால் உங்களை எங்கே நடத்துவார்னா இளைப்பாறுதலுக்குள்ள தான் நடத்துவார். உள்ள ஒரு வார்த்தை இருக்குது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. வந்துச்சா வார்த்தை? அவர் தான் உங்கள் ஆத்துமாவை தேற்றக்கூடியவர். அவரை விட உங்கள் ஆத்துமாவை தேற்றுவதுக்கு இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் முடியாதுங்க. நீங்கள் மனிதன்ட்ட எதிர்பார்த்து தான் இன்னும் விரக்தி ஆகிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆறுதலுக்காக நீங்கள் வாங்க. அந்த தேற்றிங்கிற வார்த்தை எப்படி தெரியுமா ஆங்கிலத்தில் இருக்குது? ரெஸ்டோரத் மை சோல். என்னை மறுசீரமைக்கிறார், என்னை மறுபடியும் வடிவமைக்கிறார், என்னை காயத்தெல்லாம் ஆற்றி என்னை முழுமையாக மறுபடியும் என்னை மறுசீரமைக்கிறார். ரெஸ்டோர் மை சோல். ஆண்டு சொல்லார், என் கூட இரு, என் கூட இரு, ரெஸ்டில் இரு. பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் இளைப்பாறுதல் இருந்து தான் பிறக்கிறது. ரெஸ்டில் இருந்து தான் சூப்பர் நேச்சுரலி ஓப்பன் ஆகுதுங்க. மல்டிப்ளிகேஷன் எங்கே வருது தெரியுமா? மல்டிப்ளிகேஷன் ஃப்ரூட்ஃபுல்னு சொல்கிறோமே, நீங்கள் பலுகி பெருங்குன்னு பைபிள் இருக்குல்ல, முதல் வசனம் ஆதியாகமத்தில். அது எப்படி, என்ன பாசிபிள் தெரியுமா? என்னில் நிலைத்திருங்கள் அப்படி நீங்கள் மிகுந்த, அவ்வளோதான். யோவான் 15:5. அபைடிங் தான் மல்டிப்ளிகேஷனுக்கும் ஃப்ரூட்ஃபுல்லுக்கும் சீக்ரெட். பலுகி பெருகுவதனுடைய ஒரே ரகசியம் நிலைத்திருப்பது, ஆண்டவரோடு இணைந்திருப்பது, உறவில் இருப்பது, அவரை சார்ந்திருப்பது, அவரே அடைக்கலமாக கிடப்பது. அவர் தான் தஞ்சன்னு கிடங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை தடுக்க முடியாது. பெருக்கத்தை தடுக்க முடியாது. அவரோடு முடிச்சிடறேன். அவரோடு இணைப்பில் இருங்கன்னா, அவருடைய உறவில் இருங்க. அவர் உறவுனா என்னென்னா, அவரை அறிய விரும்புங்க. அவர் எப்படிப்பட்ட அவருடைய தன்மையை நீங்கள் அறிய அறிய 2 பேதுரு 1:3 போட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. கிரேஸ் அண்ட் பீஸ் மல்டிப்ளை த்ரூ த நாலேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை அறிய அறிய உங்கள் வாழ்க்கையில் ரெஸ்ட்டு, சமாதானம் பெருகும். வரும்னு ஒன்று, சமாதானம் வருங்கிறது ஒரு கதையும், அடுத்தது என்னது? பெருகுன்னு போட்டிருக்கு. அப்படி தான் இருக்குது. இந்த 2 பேதுரு 1:3 அந்த வசனம் வாசிங்க, முடிச்சிடலாம். ஜோமணி ரெண்டாம் வசனமே நல்லா இருக்குது. 2 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும், பாருங்கள், சமாதானம் வருங்கிறது ஒன்று, இளைப்பாறுதல் தருவேங்கிறது ஒன்று, இங்கே போட்டு பெருகுங்கிறாரு. சமாதானங்கிறது வந்து பீஸ், ரெஸ்ட்டு, இளைப்பாறுதல், சுகம். சுகம் பெருகுங்கிறாரு, சமாதானம் பெருகுங்கிறாரு, கிருபை பெருகுங்கிறார். தேவனுடைய உறவில் இருப்பது தேவனை அறிய, தேவனுடைய அவர் நல்லவர், அவர் சுகமளிக்கிறவர், அவர் அற்புதம் செய்வார் அறிய அறிய உங்கள் வாழ்க்கையில் மல்டிப்ளிகேஷன் ஆகும். என்னை நிலைத்திரு, நீ கனி கொடுப்ப, ஃப்ரூட்ஃபுல்லாக இருப்ப. மல்டிப்ளிகேஷன் அது இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாதது, பை ப்ராடக்ட். அபைடிங் மேட்டர், மல்டிப்ளிகேஷன் பை ப்ராடக்ட். நிலைத்திருப்பது நம்முடைய காரியம், பெருக வைப்பது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில்
இந்த அடுத்த 2 மாதத்தை நீங்கள் எப்படி போய் முடியும்னா அவரோடு நேரம் செலவழிங்க. வேதத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. ஃபினான்ஸில் நிறைய டோர் ஓப்பன் ஆகும், ஃப்ளோ ஆகும். ஹெல்த் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள். கண்களை மூடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திலே பர்வதங்கள் மெழுகு போல உருகும். அவரை அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானம் பெருக கடவது. மல்டிப்ளிகேஷன். கத்திருந்த வார்த்தை நேற்று சாயங்காலம் உட்காந்து தியானிக்கும் பொழுது வேறு ஒரு செய்தி ஞாயிற்றுக்கிழமை ரெடி பண்ணேன். ஆனால் இன்றைக்கி காலைல கத்த சொன்னார், இந்த மாதம் முழுவதும் பேச வேண்டிய செய்தி இதுதான். ப்ராஸ்பரிட்டி, ஹெல்த். இன்றைக்கி சபையினுடைய மிகப்பெரிய விசுவாசிகளுடைய மிகப்பெரிய போராட்டமே 1 சுகம், 2வது பொருளாதார பிரச்சனை. இந்த 2லையும் தான் போராடுறோம். இந்த 2க்கும் நான் வழி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை அறிய அறிய சுகம் சமாதானம் பெருகும். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்டி உம்மை சேரணுமே, நான் இன்னும் கிட்டி உம்மை சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. அல்லேலூயா. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா. உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா. உறவின் பிறப்பே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா. உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா, என் உள்ளத்தின் மகிழ்வே நீயா. தகப்பனே, இந்த காலவேளை எங்களோடு ஆவியான இடைப்பட்ட நம்முடைய வார்த்தைக்காக இந்த மாதம் முழுவதும் எங்கள் செழிப்புக்கும் சுகத்துக்குமான சத்தியம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்கிற கிருபை தாங்க. அந்த யாவரையும் பிளஸ் பண்ணுறேன். முழு சபைக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் நிறைவேறட்டும். ஆசுவித்து அனுப்பும் இயேசுவின் மூலம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தர், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலம். கைகளை வைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் வருகை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாழ்த்துச் செல்லுங்கள். கை கொடுப்பது சுகமாயிருப்பீர்களாக.